மூன்று முடிச்சு சீரியல் நந்தினி சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த காஸ்டியூமை பார்த்தா நந்தினி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மூன்று முடிச்சு சீரியலில் நடிச்சிட்ருக்க ஸ்ருதியும் அந்த ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்போ எடுத்த இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மூன்று முடிச்சு சீரியல் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இது பெரிய ஒரு ட்ரீட்டாக தான் இருக்க போகுது. அவார்ட் ஃபங்க்ஷனில் நந்தினி என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூன்று முடிச்சு சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆன எபிசோடில் சூர்யா அவங்க அம்மா சுந்தரவல்லியை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபங்க்ஷனில் நந்தினியோட பர்த்டேவை ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி இந்த வீட்டோட மகாராணி நந்தினி தான் அப்படின்றத எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திட்டாரு. நந்தினியை எல்லார் முன்னாடியும் ரொம்பவே கௌரவப்படுத்திட்டாரு. ஆனால் இதை பார்த்த சுந்தரவல்லி ரொம்பவே கோவமாக இருக்காங்க. ஸோ வரப்போகிற அப்கமிங் எபிசோடில் நந்தினி மேலே என்ன மாதிரி வன்மத்தை கக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூன்று முடிச்சு சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. நல்ல டிஆர்பி ரேட்டிங் வாங்கிட்டுருக்கு. லாஸ்ட் வீக் மூன்று முடிச்சு சீரியல் 10.02 டிஆர்பி ரேட்டிங் வாங்கி தமிழ்நாட்டிலே செகண்ட் பிளேஸில் வந்திருக்கு. அந்த அளவுக்கு சீரியலை எல்லாம் விரும்பி பார்க்குறாங்க. மூன்று முடிச்சு சீரியலோட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கிறதால சீரியலை பார்க்குறவங்க ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டு இருக்காங்க. நல்ல டிஆர்பி ரேட்டிங் வாங்கி சன் டிவி சீரியல்ஸ்லேயே இப்போ செகண்ட் பிளேஸ் வந்துட்டுருக்கு. இதிலேருந்தே சீரியலை எவ்வளோ பேர் விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. மூன்று முடிச்சு சீரியல் நந்தினியோட இந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நந்தினி அவார்ட் ஃபங்க்ஷனில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க? அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.